தற்போதைய அண்மை செய்தி, நேபாள நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் 2 நாட்களாக கட்டுக்கடங்காத வன்முறை நிகழ்ந்து வரும் நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து KP சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து ஜென்சி புரட்சி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இது கலவரமாக வெடித்ததில் அங்கு அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஜென்சி போராட்டம் மற்றும் வன்முறை எதிரொலியால் பிரதமர் KP சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டுப்பலாம். வணக்கம் யோகேஸ்வரன். நேபாளத்தில் இந்த அசாதாரண சூழலில் இன்று மாலை 6 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே பதிவு செய்தீர்கள். தற்பொழுது யாரும் எதிர்பார்க்காத வழியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார் பிரதமர். விரிவான விவரங்களை வழங்கலாம். சிகாமணி, கிட்டத்தட்ட நேபாளத்தினுடைய நிலைமை மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது என்பதை உணர்ந்தே KP ஒலி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கார் அப்படின்ற தகவல்களை நேபாளத்தை சார்ந்த முக்கியமான ஊடகங்கள் பதிவு செய்திருக்காரு. இது அவர்களுடைய தனிப்பட்ட பதிவாக பார்க்க முடிகிறது. நேபாளத்துல நேற்று மற்றும் இன்று என 2 நாட்களாக இளைஞர்கள் ஜென் இசட் அப்படின்ற பெயர்ல பெயரிட்டு கொண்டு தங்களுடைய போராட்டங்களை எல்லாம் தீவிரப்படுத்தி இருந்தார்கள். மிக முக்கியமாக நேற்றுக்குமான போராட்டத்திற்கும் இன்றுக்குமான போராட்டத்திற்கும் அதிக வித்தியாசங்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற போராட்டம் என்பது 6 நாட்களுக்கு முன்னதாக நேபாள அரசு Facebook, WhatsApp உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம். உடனடியாக நேற்று மாலையே நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு நேபாள அரசு முன்பு விதித்திருந்த தடை உத்தரவை திரும்ப பெற்றது. ஆனாலும் கூட இன்று காலை முதல் மீண்டும் நேபாளத்தினுடைய பல பகுதிகளில் இந்த போராட்டம் என்பது வன்முறையாக மாறத் தொடங்கியது. இன்றைய தினத்திற்கான முக்கிய காரணம் என்பது ஆளும் அரசாங்கம் ராஜினாமா செய்யப்பட வேண்டும். கரப்ஷன், ஊழல் என்பது நேபாள நாட்டுல மிக அதிகமாகிவிட்டது. இதனால் நேபாள நாட்டினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆளும் அரசாங்கம் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் நேபாள நாட்டு மக்கள் உள்நாட்டு அந்த வன்முறையில ஈடுபட்டாங்க. இந்த வன்முறை தொடர்ச்சியாக தீவிரமடைந்த நிலையிலே அமைச்சர்களுடைய இல்லம், நேபாள நாட்டினுடைய பாராளுமன்றம், நேபாள நாட்டினுடைய பிரதமர் இல்லம் என அனைத்திற்குள்ளும் உள்ளே நுழைந்து கிடைத்த பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தினார்கள். தொடர்ச்சியாக நிலைமை என்பது மோசமடைந்து வந்த நிலையிலே பிரதமர் KP ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார். ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாக நேபாள் பிரஸ் செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தகவல் அனுப்பியிருப்பதாக நேபாள நாட்டு பிரதமருடைய தனி செயலாளர் இந்த தகவல்களை தங்கள் செய்தி நிறுவனத்திடம் வழங்கியது என்று நேபாள் பிரஸ் செய்தி நிறுவனம் தகவல்களாக பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நிலைமை என்பது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நேபாள பிரதமர் KP ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்தியாவினுடைய அண்டை நாடுகள்ல சில வருடங்கள்ல அடுத்தடுத்து பிரதமர்களும் அதிபர்களும் ராஜினாமா செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது. சில வருடங்களுக்கு முன்னதாக இந்தியாவினுடைய அண்டை நாடான இலங்கையில ராஜபக்சேவுக்கு எதிராக ஏற்பட்ட இதே போன்ற மக்களுடைய கிளர்ச்சியின் காரணமாக ராஜபக்சே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதை நமக்கு செய்தியாக நினைவுபடுத்த முடியும். இதே போல இன்னும் சில வருடங்களுக்கு முன்னதாக வங்கதேசத்துல அந்நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக போராட்டங்கள் இதே போல பொதுமக்களுடைய கிளர்ச்சி ஏற்பட்ட நிலையில இந்தியாவில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்தார். இதுவும் நமக்கு நினைவிருக்கலாம். இந்த நிலையிலே தற்போதைய சூழல்ல நேபாள நாட்டினுடைய பிரதமர் KP ஒலிக்கு எதிராகவும் அந்நாட்டினுடைய ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் போராட்டங்கள் என்பது தீவிரமடைந்த நிலையிலே KP ஒலி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து அதனுடைய நகலை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாக KP ஒலியினுடைய தனி செயலாளர் செய்து தகவல் அளித்திருப்பதாக நேபாளை சேர்ந்த ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல முழு அதிகாரமும் ராணுவத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அடுத்த பிரதமரை தேர்வு செய்யக்கூடியவை ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல நேபாளம் இருக்கக்கூடும் என்பதற்கான தகவல்களை நேபாள ஊடகங்கள் வழங்கக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம் நேபாளத்துடைய காவல்துறையினருடைய வாகனங்கள் மற்றும் பல இடங்கள்ல காவல்துறையினருக்கு எதிரான தாக்குதல் தீவிரமடைந்த நிலையிலே நேற்று நள்ளிரவு முதல் நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மாண்டிலிருந்து பல பகுதிகளுக்கு ராணுவம் பாதுகாப்பை வழங்கியது. இனி இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில முழுமையாக ராணுவம் தங்களுடைய பாதுகாப்பை வழங்குவார்கள். அடுத்த பிரதமர் தேர்வு செய்யக்கூடிய வகை ராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் நேபாள ஊடகங்கள் வழங்கக்கூடிய தகவல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.